இதாமலே டிஸ்க்ளைமரு இதை ஒருக்கா படிச்சிரு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சந்ததியை வளங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பீஸு செம்மையா இருக்குது. அது ஏன் பீஸு புத்தா வருத்தப்படுறாங்களா? ராஜு கூப்பிட்டா வரதுக்கு எத்தனை பொண்ணுங்க இருக்கானு தெரியுமா உனக்கு? அட பேயில மோன், நீ புரோக்கரா? நீ நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சு போடுவேன். பொம்பளை புரோக்கர் நீ. நானும் எத்தனையோ கட்டைய பார்த்திருக்கேன், உன்ன மாதிரி செம கட்டைய நான் பார்த்ததே இல்லை. காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? பிரம்மனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் அவ. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுடா, 2 கண்ணு பத்தாது. அதுல வர்ற புகை என் வயித்தெரிச்சல்றா. 28 கோடி ரூபாய் சொத்தை புடுங்கி கொடுத்தால அவங்க அப்ப. அந்த வேலு குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன்டா. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு 2 கூசுது. பாத்துக்கிட்டே இருக்கலாம்ல. ஐ ஃபீல் ஹாப்பி. நான் பாப்பேன், பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். கிரிக்கெட்டை நேசிக்கிற எவனாலையும் விராட் கோலி அழுததை பார்த்துட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடாம இருந்திருக்கவே முடியாது. லிட்டரலா ஏங்கி அழுதாரு. அதெல்லாம் அது அது அந்த கேமை நேசிக்கிறவங்களாலதான் அது புரிஞ்சுக்க முடியும். சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நாங்க சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு பேசுறோம்ப்பா. ஏய் நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ, முகத்தை மூடி சிரிச்சா இன்னும் அழகா இருக்கீங்க. பின்னாடி திரும்பினா ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓய் பபுட்டி சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ். அம்மா சரியா நான் சொன்னல பேயில காலம் பூரா இதை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு எந்த மகராசம் கொடுத்து வச்சிருக்கானோ தெரியல. மச்சான் சாரிடா, நான் தான் சொல்றேன். அவனை போ சொல்றா, சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. டேய், அவன் தான் உன்னை மதிக்க மாட்டான்ல, தட்டி விட்டு போடா. உனக்கு என்ன வேற ஃப்ரெண்ட்ஸா இல்ல? மச்சான், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க நிறைய பேர் இருக்காங்கடா. ஆனா உண்மையான நண்பன் சொல்லிக்க அவன் ஒருத்த மட்டும் தானே இருக்கான். உம்மால வந்ததுல இருந்து இப்படி பேசிட்டு இருக்கிறியடா, முடியலடா என்னால. சார் சார் பாலாப்பள்ளி திருப்பள்ளி புகழேறும் ராக்குளினா. பாலாப்பள்ளி திருப்பள்ளி புகழேறும் ராக்கே ஒன்னாகுந்து நடந்தோடு நடந்தாரோ குந்தி திறங்குந்து ஆவோ ராவாரோ ராக்குளி கூடனலோ. வெரி ஸ்ட்ராங் ஆன்ட்டி. நெடிய தூக்கி வீசுற இன்பத்து பாலு நீ இந்திரனாலு அந்த இஸ்திரி போட வாயண்டா. கண்டிப்பா மச்சான், இவ பார்க்கதான் கசப்பா. போண்டா மியா கலீஃபா. திடமாய் தூங்கினேன், ஏன் எழுப்பி நீ குன்றாய் அன்பே? கனவில் இனித்த நீ ஏன் புலையாடி மோனே. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு செய் செய் ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு சோக்கு சோக்கு மஜா சோக்கு சில்லாய் மல்லாயி. என்னடா லந்தா மரியாதையா இருந்துட்டு. ஹலோ, வந்தாச்சுமா. காலைல தான் வந்தோம். இல்ல, இனிமேதான் குளிக்க இப்பதான் ரூமுக்கு வந்தோம். அம்மா கிட்ட அப்புறம் பேசலாம், இன்னும் கொஞ்சம் பாரு. அந்த கூப்பிடுறேன் ஒரே சரிம்மா. கொடு. இப்ப ஒரு டார்ச் பிடிக்க தெரியுதா? இப்ப எப்படி கரெக்டா ஓபன் ஆச்சு? பழசு, பழைய காமெடி பழசு. போயிருங்க போய்.
சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. ഓയ് മമ്മൂട്ടി ചേട്ടാ ഇന്ദു റെബേക്ക വർഗീസ് എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. அப்புறம் உன் மூஞ்ச பார்த்தோன்னா இருட்டேட்டா இருந்தது. ஏன் மூஞ்ச பார்த்தா? ஆமா. ஏன்பா நீ டார்ச்சர் பண்றியாடா? என்னது? ஐயோ லவ் லெட்டரா? எனக்கு வேணாம், நான் படிக்கணும். படிக்கிற வயசுல நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். ரைட் ஆள விட்றேன். Hey, y'all, come look at this. What is this? Milk. حليب. نزيد فيه في السيترون. هذا what is this? எனவே தற்போதைய நகலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில மணி நேரங்களில் பெங்கால் புயல் கரையை கடக்க கொண்டிருப்பதால் அங்குள்ள நிலைமையை பார்க்கலாம். ஆனந்த் சொல்லுங்க. வணக்கம் பழமொழி. எனவே இப்ப இருக்க நிலைமை எப்படி இருக்குன்னா உம்மால் தரமா இருக்கு பழமொழி. பாத்தீங்கன்னா நான் ரோட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஆனா அந்த அலை வந்து எங்க வரைக்கும் கால் வரைக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை. ஆனந்த் இப்ப அங்க காத்து எப்படி எடுத்து கொண்டிருக்கிறது? பழமொழி இப்ப இங்க காத்து வந்து புஷ் புஷ் அப்படின்னு அடித்து கொண்டிருக்கிறது பழமொழி. எனவே கடற்கரைகளில் சீரான கட்டுப்பாட்டில் உள்ளதான ரொம்ப சிறப்பான கட்டுப்பாட்டில் உள்ளது பழமொழி. நீங்களே அங்க பாருங்க, 2 ஒக்கால ஒளி தாய்லி இவங்கெல்லாம் செத்து. சாரி பழமொழி. இப்ப இருக்க சூழ்நிலையில இந்த தாய்லிகளுக்கு இந்த செல்ஃபி மிகவும் அவசியம் போலானது. எனவே தங்களின் உயிரை கூட பணயம் வைத்து எவ்வளவு கட்டுப்பாடு போட்டாலும் ஃபாலோ கூதி பண்றது கிடையாது. நம்ம போற போஸ்ட் 4 பேர் இன்ஸ்டால பாக்கணும், நம்ம கூதியை பாக்கணும்னு சொல்றதுக்காக வரானுங்க. எனவே இவங்க சாவுறதுலாம் தப்பு இல்லை பழமொழி. உங்களால அந்த 2 தாய்லிகளை அடிச்சு பத்த முடியுமா ஆனந்த்? இல்ல பழமொழி, அது என்னால முடியாது. இப்ப இவங்களுக்கு நல்லது நான் சொன்னாலுமே இந்த தாலியை கஞ்சா பதில் நைட் என்னை வந்து போட்டு தெளிவாங்க. அதனால இவங்க போக்குல விட்டணும் பழமொழி. உங்க தகவலுக்கு நன்றி ஆனந்த். ஆனந்த் இப்ப சொல்லுங்க, இன்னும் சற்று நேரத்தில் பெஞ்சா புயல் கரையை கடக்க இருக்கிறது. இப்ப புயல் வந்தாலுமே நம்மளால அதை எதிர்கொள்ள முடியுமா? தேவையான எக்யூப்மெண்ட் மீட்பு பணிலாம் நிறைய இருக்காங்களா? பழமொழி கண்டிப்பா நம்மகிட்ட தேவையான எக்யூப்மெண்ட் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி புயல் 10 வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய நம்மகிட்ட சக்தி இருக்கு பழமொழி. அது கொஞ்சம் காமிங்க. டிராக்டர் 2, ட்ரம் 4, கம்பம் 3, சுத்தியல் 2, அருவா 1, சில்வர் குடம் 2, 20 அடி பைப் 1, லாகர் வீக் ரொம்ப 4. எனவே நம்மளால கண்டிப்பா எதிர்கொள்ள முடியும் பழமொழி. உங்க தகவல்களுக்கு நன்றி. புயல் 10 வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய நம்மகிட்ட சக்தி இருக்கு பழமொழி. காற்றல் தாழ்வு மண்டலம் வலுப்பட்டு இருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்க தயாரா இருக்கிறோம், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறோம். வெந்து தணிந்தது காடு. கொப்ப மௌன சப்ஸ்கிரைப போடு, லைக் போடு, கமெண்ட போடு.